friends, வாங்க சமையல தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சப்பாத்திக்கு சூப்பரா ஆப்டான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். அடுப்பு பத்த வச்சு அதுல ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கேரட், மீடியம் சைஸ் கேரட் 2 நான் கட் பண்ணியிருக்கேன் பொடி பொடியாக. அதோட பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ பட்டாணியும் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பேஸ்ட் அரைச்சிடுவோம். கொஞ்சம் தேங்காய், சோம்பு ப்ளஸ் கசகசா, 6 முந்திரி பருப்பு, ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுக்குமே விடாதீங்க. நல்லா இதில் பட்டாணி வேக வச்ச தண்ணியும் அந்த கழுவி ஊற்றின தண்ணியும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன டீஸ்பூனால் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா போட்டு நல்லா மூடி போட்டு நல்லா மூடி விடுங்க. நல்லா கொதித்த உடனே இறக்கிடலாம். சூப்பரான சப்பாத்திக்கு ஏற்ற ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. காரமும் அதிகமாக இருக்காதா? செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்குறவங்க நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான அப்போ தான் நான் எல்லாம் போடுற வீடியோ கிடைக்கும். பை பை ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ டு ஆல்.